ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒருபோதும் கவலைப்படு, அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு. தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன். நேர்மையாக நடந்து அந்த பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். அடியார் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உன்னை நான் வழிநடத்துவேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். நேர்மையாக உழைத்துக் கொண்டே இரு. நீ அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் உன்னை சிரிக்க வைத்து அழகு பார்க்கும். இன்பமோ துன்பமோ அன்போ அனுபவமோ அனைத்தும் கொஞ்ச நாள் தான் என்று உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளலாம். அப்படி பழகிவிட்டால் அனைத்தும் உங்கள் கையில்தான். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே தீர்வு. என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே வருந்த தேவையில்லை. கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ. தானமும் சரி, அன்பும் சரி, சிவபக்தியை விட சிறந்ததாகும். ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதே சிவமாகும். எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நல்லது மட்டுமே நடக்கும். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதாலும், செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதாலும், விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதாலும், அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதாலும் எந்த பயனும் இல்லை. இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள். இதைவிட மிக சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள், அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். என்ன, உறக்கம் வரவில்லையா? இல்லை, உறங்க மனம் இல்லையா? எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாது இல்லை. இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே. விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மற்றவருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் அதன் வலி என்னவென்று. ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி, அமைதியாயிரு. ஏனெனில் எந்த நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும், எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் தலைசிறந்த பணக்காரன். எது ஒன்றும் உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள். நீ தோற்க வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கையை வீணாக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னிடம் தோற்று போகவும் பலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. தன்னுடைய மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்கள் காலில் விழமாட்டான். காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் தயவில் வாழமாட்டான். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் அதுவே பாதி வெற்றிக்கு சமம். சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள். வாழ்வில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த தடைகளையும் கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம். லட்சியத்தில் தூரம் பெரிதல்ல, அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பது மட்டும்தான் முக்கியம். நடக்காது, கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணரு. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் மிக பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். சிவனை முழுமையாக நம்பு. நீ எதை இழந்தாயோ அதை விட நல்ல வாழ்க்கை உனக்கு தக்க சமயத்தில் வரும். வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே மிக பெரிய அவமானம். யாருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் தந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிக சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள்.
உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவு, மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்து செல்லும். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான். உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. அவமானத்திற்கு எப்போதும் 2 குணங்கள் இருக்கும். ஒன்று கோழையாய் தற்கொலை செய்ய வைக்கும், வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும். இதில் நீங்கள் கோழையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அழிக்க வரவில்லை, உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது. சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது. எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றான். யாரையும் திருத்துகின்றேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டு இருக்காதீர்கள். ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. சிலர் அவர்களாகவே பட்டால்தான் திருந்துவார்கள். கவலையை விடு, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று பலமுறை உணர்த்தி உள்ளேன். உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீ தோற்கவில்லை, தோற்கப் போவதும் இல்லை. நான் அல்லவா உன்னை வழி நடத்துகின்றேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறு மனமே. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை. எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உனது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் ஈசன் இருக்க நீ ஏன் இன்னும் கவலைப்படுகிறாய்? பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம். ஈசன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது. நாம் நினைத்ததை அவன் நிமிடம் கொண்டு வந்து சேர்ப்பார், சிறந்த நேரத்தில். யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படுங்கள். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு. பொறுமையாக இரு, உன் வழிகளுக்கு நான் மருந்தாய் வருவேன். புதிய வாழ்க்கை உனக்கு தர உள்ளேன். பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரம் ஓம் நமச்சிவாய் என்று உச்சரித்து அதை என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன். நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம், ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள். அது நிம்மதியை கெடுத்துவிடும். பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும். துணிந்து நில். யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறாய்? உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கான நேரம் வந்தது. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே. உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே. கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே.
உனக்கு தேவையானதை என்னிடம் கேள், அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய்? நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை. உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே. மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே. தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன். சோர்ந்து போகாதீர்கள். அடைப்பட்டது ஒரு வழிதான், இன்னும் 1000 வழிகள் உள்ளன. நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள். நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள். நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள். விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது. உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள். ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, நானே காப்பாற்றுவேன், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத் தருவேன். கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ? வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே. நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன். ஆகையினால் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும். அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன். நினைவில் கொள், காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. எது செய்வது என்றாலும் துணிந்து செய். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன். நீ எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன். உனக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை. யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதும் இல்லை. அமைதியாக கடந்து செல்வோம். நடப்பது நடக்கட்டும். என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா? கவலை வேண்டாம். பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடி வருவேன். மகனே, நீ என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம். இல்லாதவர்களுக்கு உதவு. சிறிதளவு கொடு, நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். நீ கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம். உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றாய்? அமைதி கொள். நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்து உள்ளாய். ஆனால் பொறுமை இல்லை உனக்கு. பொறு, நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில், கஷ்டத்தில், துயரத்தில், தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். வெறுமன உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை வார்த்தை மட்டும் கூறுங்கள். அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும். உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையிலேயேதான் உங்களுக்கான பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன. உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது. உங்களை பற்றிய பிறரது கருத்துகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம். அந்த பணம் போகும் வழி அதை விடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள். இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி, ஒரு சிலருக்கு நல்ல செய்தி. உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்து விடாதீர்கள். இங்கு ஒவ்வொருவரின் நிலையும் வெவ்வேறானவை. ஒவ்வொருவரின் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள். உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும். உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல. எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த விடை மௌனம் மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான். தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம். உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம். உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள். இந்த உலகில் கெட்டதை பகிர்ந்து கொள்ள கோடி பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வோடு வாழுங்கள். உங்களை தேடி வரும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். மரமே ஆனாலும் ஒரு நாள் அது மண்ணில் சாய்ந்துதான் போகிறது.
அதில் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவன் வேறு எவரும் இல்லை. பலரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்களின் அருமை தெரியாதவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்றும் அறியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ரசித்துக்கொண்டே அவர்களை எளிதாக கடந்து செல்ல முடியும். நாம் செய்கின்ற எல்லாம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது என்பதே பிரபஞ்ச உண்மை. இந்த உலகிலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது. அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. மாதத்தில் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள்தான் தன் முதுமையை எண்ணி ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். இன்றே சேமிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள். சிலருக்கு தங்கள் தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது. இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம். இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது போன்று நடித்துக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையான மகிழ்ச்சி ஓய்வு இல்லாத உழைப்பில்தான் இருக்கிறது. அதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள். இல்லையென்றால் நீங்களும் எல்லோரும் போல நடிப்பு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியிருக்கும். எதையும் விமர்சிக்காதே, எதையும் வேடிக்கை பார்க்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய். வருங்காலம் உன்னை நிச்சயம் உயர்த்தும். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே முழு பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. நாம் இப்போதுள்ள நிலைமைக்கு நம்முடைய முன்வினை பயன்களே காரணம். நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்முடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக அமையும் என்பதே உறுதி. வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள். அப்போதுதான் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அதுவே உன் வெளிச்சமான வாழ்வின் தொடக்க புள்ளியாக இருக்கும். பாய்ந்தோடும் ஆறு ஓய்வெடுத்தால் அது குட்டையாக மாறி நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும். உன் வாழ்வே ஒரு வேதம். அதில் நீ வாழும் வழியே மற்றவர்களுக்கான போதனை. உன் வாழ்வை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் வாழ்ந்துவிட்டு செல். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த வாழ்வு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். கடந்து போன எதையும் நினைத்து வருந்தி வாழ்வை வீணடிக்காதீர்கள். எப்போதும் ஒரு எஜமானைப் போல உங்கள் செயல்களை செய்யுங்கள். ஒருபோதும் ஒரு அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்துவிடக்கூடாது. முழுமையான சுதந்திர உணர்வு, அன்பு கொண்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவற விடாமல் அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும். நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை விட நல்ல நேரம் எங்கே இருக்கிறது? உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான். மூச்சு போய்விட்டால் மீண்டும் நல்ல நேரம் கிடைக்க இன்னொரு பிறப்பு உங்கள் பாவ புண்ணியத்தை பொறுத்து பல வருடங்கள் ஆகிவிடலாம். மூச்சு உள்ள போதே ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவை சென்றடைந்து விடுங்கள். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தியாகவே இருக்கும். அதற்கு எதிர்மறையாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துன்பம், கஷ்டம் இப்படி அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழும். அந்த கேள்வியே ஞானத்திற்கு முதல் படி. பின்பு அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக யார் மூலமாகவோ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி பதில் கிடைக்க கிடைக்க மனம் பக்குவப்பட்டு அனைத்திற்கும் மூல காரணமான மெய்ப்பொருளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரு அதீத அசையாத மனநிலை வரும். அந்த மனநிலையே இறுதியில் ஞானப்பாதைக்கு எரிபொருளாக அமையும். எத்தனையோ துரோகங்களை கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம். தானாக எதையும் கொடுக்க தந்தை நான் இருக்கின்றேன்.